தங்கள் கூட்டணிக்கு 38 எம்பிக்கள் இருந்தும் நாடாளுமன்றத்தில் கச்சத்தீவை மீட்பது குறித்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்காமல் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த மீனவ மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற பகுதியில் இருக்கின்ற மீனவருடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததாக நாங்கள் எண்ணுகிறோம். இந்த மீனவர் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா? அப்பொழுது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தால் பரவாயில்லை, மீனவர் மீது அக்கறை கொண்ட அரசு என்று நாங்கள் எண்ணியிருப்போம். ஆனால் 4 ஆண்டு காலம் கழித்து இப்போ 5ஆண்டாவது, இதுதான் கடைசி பட்ஜெட். இப்பொழுது இந்த மீனவர் நலன் சார்ந்த கச்சத்தீவை மீட்போம் என்று ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து இன்றைக்கு மீனவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகத்தை தான் என்று நாங்கள் கருதுகிறோம். அது மட்டும் இல்லை, 2019 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஏன் அந்த மீனவர் பிரச்சனையை கொண்டு வந்து கச்சத்தீவை மீட்கவில்லை? 2024 இப்போ 25 ஒரு வருஷம் ஆயிடுது. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்றார் 39க்கு 39 நாங்கள் தான் வெற்றி பெற்றோம், திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த எம்பிக்கள். ஏன் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்திலே கச்சத்தீவை மீட்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை? ஏன் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கவில்லை? இப்படி அழுத்தம் கொடுத்து பெற்றிருந்தால் பரவாயில்லை. இதையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்துத்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இதையும் புரட்சி தலைவி அம்மாவில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கச்சத்தீவை மீட்பதிலே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது. ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், கச்சத்தீவை மீட்க போராட்டம் நடத்துகிறோம், அப்போ இருக்கிற பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறோம், அதனால் எந்த பலனும் இல்லை. அதனால் இந்த கச்சத்தீவை மீட்பதற்காக 2008ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இருந்து கட்சியின் சார்பாக அம்மா அவர்களே தன் இணைத்துக் கொண்டு வழக்கை தொடர்கிறார் உச்சநீதிமன்றத்தில். 2011 ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. புரட்சித் தலைவர் அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக வராங்க. வந்த பிறகு அரசாங்கத்தையும் அந்த வருவாய்த்துறையும் அதை இணைத்துக் கொள்ளப்பட்டு விட்டது. ஆக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மீனவருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே இதை நாங்கள் எடுத்து அவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது 2008 2011 வரைக்கும் மாநிலத்தை திமுக ஆட்சி, 2008 13 வரைக்கும் மத்தியிலே திமுக கூட்டணி ஆட்சி. மத்தியில் திமுக அங்க வைக்குது அந்த கூட்டணியில். அப்பொழுதும் மாண்பு அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள், அதில் இணைத்துக் கொண்டிருந்தால் கூட பரவாயில்ல, அப்பொழுதும் பொருட்படுத்தவில்லை. அப்படின்னா இவர்கள் எப்படி மீனவர்கள் மீது அக்கறை கொண்ட அரசாக இருக்க முடியும் என்பதை, அக்கறை கொண்ட கட்சியாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, மாண்பு அம்மா அவர்கள் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நோக்கமே 1960ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. அதன் அடிப்படையில் அன்றைய மத்திய அரசு பெருவாரி பள்ளம் என்னும் பகுதியை அன்றைய ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு தாரை வார்க்க வேண்டும் என்று விரும்பியது. அப்போது அது வங்காளதேஷ், அன்றைய தினம் அது கிழக்கு பாகிஸ்தானுக்கு, ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு என்று குறிப்பிட்டிருந்தார்கள் வழங்குவது. அப்போ இதை பற்றி ஜனாதிபதியில் கருத்து கேட்டது. உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்தது. இதில் கிழக்கு பாகிஸ்தானுக்கு தாரை வார்த்து செல்லாது என்று உச்சநீதிமன்றம் கொடுத்தது. அதாவது வங்காளதேசிலிருந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் கொடுத்தது செல்லாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கை தொடர்ந்தார்கள். அதே போல இந்தியாவில் எந்த ஒரு பகுதியும் அயல் நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் இரு வகைகளிலும் ஒரு அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வந்து, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து, அதன்படி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒப்புதல் பெற்றுத்தான் இந்தியாவின் எந்த ஒரு பகுதியும் அயல் நாட்டிற்கு வழங்க முடியும். அந்த கருத்தின் அடிப்படையில் தான்
இந்த வழக்கை தொடரப்பட்டது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, மீனவர்கள் மீது அக்கறை கொண்டு கச்சத்தீவை மீட்பதற்கு அனைத்து வழியிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.